அத்தை நான் என்னத்த பண்ணேன்? என்னடா ஒண்ணும் புரியல. என்ன எல்லாம் வெளிய ஐயோ இவ செருப்புங்கடா. தெரியலடி. மாமா ஹாய். ஐயோ அமைதியா இரு. என்னடி பண்றீங்க? என்னமா ஆச்சு? ராசா என் தம்பி நேத்து தண்ணி எதுவும் அடிச்சியாயா? மா குடிக்கிற தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்கலமா. கேட்டுக்க. கோல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் கூட குடிக்கலமா நானு. ஐயோ அமைதியா இருடா. வாய் மூடுறா. கழுத்தை வச்சிரு நான் அமைதியா. எங்க போய் சொல்லுவேன்? என்னம்மா? ஐயா நீயும் ஒரு அதுமா புது வருஷம் பிறந்து எல்லாரும் வீட்லயும் கோலம் போட்டிருக்காங்கடா. என் வீட்டு வாசல் மட்டும் இப்படி வெளிச்சோடு போய் கிடக்குடா மதனு. ஐயோ அத்தை வீட்டு வாசல்ல கோலம் இல்லாததுக்கு அத்தை நடு ரோட்ல சாவு விழுந்த மாதிரி அழுதுன்னு இருக்கீங்க. கொண்டாங்க அத்தை அந்த கோலமாவை. நானே 2 புள்ளி வச்சு ஹாப்பி நியூ இயர்னு எழுதிடுறேன். என்னது ஹாப்பி நியூ இயர் எழுதுறியா? ஏய் ஹாப்பி நியூ இயர் இல்லையா, ஹாப்பி போகின்னு எழுது. ஐயோ நீ மாட்டிப்பட அமைதியா இருடா. இந்த பாருடி நல்லா சொல்லிவிட்டேன் கேட்டுக்கோ. 8 அடி நீளத்துக்கு 10 அடி அகலத்துல இன்னைக்கு நீ வாசல கோலம் போடல உன்னை உண்டு லேன் பண்ணிவிடியா பாத்துக்க. எச்சி தள்ளுற வந்துட்டா குடிகாரப்ப சொல்லிட்டு போ. இவ்வளவு நாடகம் 8 அடி 10 அடிக்கு கோலம் நான் எப்படிடா போடுவேன்? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய் இந்த பாருடி அந்த குடிகார பையன் மட்டும் கோலம் மேல கைய வச்சா அவன் கைய துண்டுதுன்னா வெட்டி போடுவேன் பாத்துக்க. நீ ஹெல்ப்புக்கு வேணா மதனை கூப்பிட்டுக்க. என்ன ஓ தண்ணி குடிக்கிறவரு இவரை வச்சு போட்டுக்கோ, நான் கிளம்புறேன். உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. வீட்டு வாசல் அந்த பக்கம் போய் தோடா. ஆமா 3 மணி ஒயின் ஷாப்புக்கு வந்துரு. நீ போடா உள்ள போய் குளிடா, மாட்டிக்காதடா போடா. ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னத்த போடுறது? ஒரு 5K ஜிபே பண்ணு. எது? ஜிம் ஜாயின் பண்ண போறேன்டா. ஜிபே பண்ணு. சரி பண்றேன். ஏய் இரு இரு. ஓகே அத்தை. என்ன ஏதாவது ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்க? அத்தை நான் இந்த வருஷம் ரெசல்யூஷனா நாளைல இருந்து ஜிம்முக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ரெசல்யூஷனா? ஆமா அத்தை, வருஷம் வருஷம் ஒரு சில குட் திங்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை அந்த வருஷம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவேன். அதுல வீட்டு வேலை செய்வெல்லாம் ஆட் பண்ணிருக்கியா? அத்தை இதெல்லாம் குட் ஹாபிட்ஸ் அத்தை. வீட்டு வேலைலாம் இதுல வராது. சோ நோ. அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு? இந்த வருஷம் ஜிம்முக்கு போகணும். அதுக்கப்புறம் ஓட்ஸ், நட்ஸ், பெரிஸ் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸா சாப்பிடணும். அப்புறம் 12 hours ஆஃப் ஸ்லீப் மேண்டேட்டரி அத்தை. ஓ எங்க அதை காட்டு. இதுல இருக்கதெல்லாம் ஃபாலோ பண்ணா நீ மட்டும்தான் சந்தோஷமா இருப்ப. இதெல்லாம் தேவையில்லை அத்தை. நீங்க இப்ப பண்ணது ரொம்ப தப்பான காரியம் அத்தை. நான் வருஷம் வருஷம் எங்க வீட்ல இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்து லிஸ்ட் போடுவேன். என்னதான் எங்க அம்மா என்ன திட்டினாலும் 2 மாசமாவது இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த பாரு அந்த பருப்பெல்லாம் இங்க என்கிட்ட வேகாது. நீ ஜிம்முக்கு போயிட்டு அதை இதையும் சாப்பிட்டு க்ரோசரி பிள்ளை ஏத்தி வைப்ப. அப்புறம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். தேவை எனக்கு இது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சத்தியமான ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கெல்லாம் பக்காவா பர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். வேண்டாம் அத்தை நான் மட்டும் ஜிம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிம்ரன் இடுப்பு மாதிரி ஆகி செம்ம ஸ்ட்ரக்சரா சூப்பரா ஆயிடுவேன்.